பேர் தனியா மாட்டிக்கிட்டோம். எப்படி தப்பிக்க போறோங்கிறத பார்க்க போறோம். வாங்க ஃபாலோ பண்ணு. பாத்தீங்களா, இதுதான் வந்து யானையோட கால் தடம். கால் தடம் என்னதான் இருக்கான்னு பார்க்கக்கூடாது. இது குட்டி யானை, சரிங்களா? அப்படியே பின்னாடியே வாங்க. இந்த கால் தடம் எங்க போகுது நம்ம ஃபாலோ பண்ணணும். சத்தம் போடாம வாங்க. யானைக்கு வந்து மனுஷனோட 6 அறிவு அதிகம், காது கேட்கும். இந்த பக்கம் சேரா இருக்கிறதுனால நம்ம அந்த பக்கம் போய்க்கலாம். மெதுவாக வாங்க. இது பெரிய கால் தடம். இது வந்து இறைய தின்னு இருக்குது, அதனால கால் தடம் அழுத்தி இருக்குது. இதுதான் இறை, தெரியுதா? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இந்த கால் தடம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பதிஞ்சிருக்கு. ஸோ நான் அதான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய யானைங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காக்கா கூட வந்திருக்குது, பட்டாம்பூச்சி வருது. இது எதுவும் போட்டு விட்டுலாம். மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. நம்ம காட்டுக்குள்ள இருக்கிறோம் மக்கள்கிட்ட. இப்போ இந்த கால் தடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நமக்கு அடையாளம் தெரியல. ஸோ நம்ம புட்டு ஆராய்ஞ்சு பார்க்கணும். நல்லா சப்பன கால் போட்டு உட்காந்துக்கணும். உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குழி தெரியுதுங்களா? 2 காலும் ஒரே மாதிரி வச்சிருக்கு. இப்போ இப்படி போகணும். இப்படி போனீங்கன்னா இங்கே ஒரு கால் தடம் இருக்குது. இங்கே பாருங்க, காலை அரட்டி வச்சிருக்குது. எவனோ போட்டிருப்பான். அப்படியே வாங்க போகலாம். இப்போதான் நம்ம உஷாராக இருக்க வேண்டிய நேரம். மக்கள் எல்லாம் அங்கே பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம தான் அவங்களை பாதுகாக்கணும். சத்தம் போடாமல் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சத்தம் இல்லாமல் இருக்குது. நம்மளும் அமைதியாக போகணும். சத்தம் சின்னதாக இருந்தால் கூட அதை நம்மளை கண்டுபிடிச்சிடும். நிஜமா வந்து சத்தம் இல்லாமல் வாங்கடா. மூஞ்செல்லாம் மூஞ்சி காமிச்சிட்டா. இப்போ இந்த காட்டுக்குள்ளார யானைங்களோட கால் தடத்தை தேடி நான் போயிட்டுருக்கிறேன். என் கூட 2 துணை நடிகர்கள் வராங்க. அவங்க பாதுகாப்பாக நான் திருப்பி கூட்டிகிட்டு போகணும். கட் பண்ணி போகணும். இடத்துல அப்படியே ஓடணும். இன்னும் ஓடிட முடியுமா? போகுதுண்ணா. கீழே படுத்துட்டோம்னு இருக்காங்க. நம்மளால பயிலுக்காங்க. இப்போ யானைங்க கூட்டம்னு பார்த்தா மனுஷங்க கூட்டம் தான் இங்கே வந்திருக்கு. என்ன பண்ணுறது? மனுஷங்களை தான் நம்ம கைது பண்ணுறோம். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 ஃபிகருங்க